வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய கையில் இருப்பது பரிசுத்த வேதாகமம். இது உலகத்தில் சுமார் 2600 மொழிகளுக்கு மேலாக எழுதப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு இடத்திலே திபேரியா கடற்கரை என்னக்கூடிய ஒரு கடற்கரைக்கு சென்றார். இப்போது நாம் இங்கே பார்க்கிறோமே, தூத்துக்குடி கடற்கரை, சென்னை கடற்கரை, எண்ணூர் கடற்கரை, இப்படி கடற்கரைகள் ஏராளம் உண்டு. அப்படிப்பட்ட கடற்கரைகளிலே ஒன்றாகப்பட்டதுதான் இந்த திபேரியா கடல். இந்த கடல் அருகாமையிலே அதிகாலையில் ஒருவர் முகம் ஒருவர் தெரியாமல் இன்றைக்கு நாங்கள் கடற்கரையில் தான் மத்திய ஆகாரம் புசித்தோம். அப்போது மீனவ சகோதரர்கள் அங்கே தங்களுடைய படகுகளை விட்டு மீன்களை கொண்டு வருகிறார்கள். அப்போது பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் மீனவர்கள் மேல் எவ்வளவு ஒரு அன்பு கொண்டவர், மீனவர்களை நேசிக்கிறவர். அது மட்டுமல்ல, மீனவர்களை தம்முடைய ராஜ்யத்துக்கென்றும் தம்மை போல மாற்ற வேண்டும் என்றும் ஆண்டவர் அவ்வப்போது அற்புதமான காட்சிகளை கொடுத்து கொண்டு வருகிறார். இப்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதமான ஒரு காட்சியாகப்பட்டது. இந்த இடத்துல ஒரு படை காட்சி போல இருக்கிறது. இப்போது பேசி முடித்த பிறகு அருமை சகோதரர்களிடத்தில் வருவார்கள். இப்போது பேசப்பட்ட அந்த புத்தகத்தை உங்களிடத்தில் கொடுப்பார்கள். அது வாங்கி வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். திபேரியா கடற்கரை ஓரமாக கடற்கரையிலே விடியற் காலத்திலே ஆண்டவராய் இயேசுவானவர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே ஒரு மீனவ சகோதரர், அவரோடு கூட 4 பேர், அவருடைய பெயராகப்பட்டது சீமோன் பேதுரு. அவர் வருகிறார். கடலுக்கு போய் வருகிறவர்களை பார்க்கும்போது அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். ஒவ்வொருவரும் அவரவர் பிடித்த மீன்களை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த சீமோன் என்னப்பட்ட அந்த சகோதரன் இரவெல்லாம் மீன் பிடித்தார். ஆனால் மீன் ஒன்று கூட கிடைக்கவில்லை. ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. வெறும் கையோடு கூட அவர் திரும்பி வருகிறார். வெட்கத்தோடு கூட வருகிறார். கவலையோடு கூட வருகிறார். கண்ணீரோடு கூட வருகிறார். ஐயோ, எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட வருகிற சமயத்திலே கடற்கரையிலே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். எதிர்பாரா வண்ணமாக அவர்களை பார்த்து, அவர்களோ மிக கஷ்டத்தோடு கூட வருகிறார்கள். அவர்களை பார்த்து இயேசுவானவர் என்ன சொன்னார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த விடியற் காலையிலே புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்கும் போது ஒன்று கூட எங்களிடத்தில் இல்லை, ஒன்று கூட இல்லை என்று சொன்ன உடனேதான் ஆண்டவர் அவர்கள் மேல் பரிதாபப்பட்டார். ஐயோ, இவர்களுக்கு ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் மேல் ஆண்டவர் வருத்தப்பட்டு, ஒன்றுமில்லை என்று சொன்னால், அப்படி என்றால் இருக்கிற இடத்திலே அந்த படகிலே நின்று கொண்டு வலதுபுறமாக வலைய போடுங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த சீமோன்